இது புதன்கிழமைக்கு எடுத்த மினி விலாக் தான். அன்னைக்கு அர்ஷத்தா வீட்டில் இருந்தா அப்படிங்கிறதுனால நாங்கள் எப்போ கடைக்கு போனாலும் சரி, அத்தை லேஸ் வாங்கிட்டு வாங்க, மாமா லேஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவா. அன்னைக்கும் அவங்க கடைக்கு போயிட்டு வரப்போ லேஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் லேஸ் கொடுக்கக்கூடாதுன்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் வரப்போ ஆசைப்பட்டு ஏதாவது கேட்குறப்போ வாங்கி தர மாட்டேன்னு சொல்கிறக்கு மனசு வராது. வாங்கி தராமல் இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். என்னைக்காவது ஒரு நாள் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். அவளை விட அதிகமாக அந்த லேஸ் பாக்கெட் என்னவோ நான் தான் சாப்பிட்டேன். ஏன்னா அந்த க்ரீன் கலர் பேக்கெட்டில் இருக்க லேஸ் வந்து அந்த ப்ளூ கலர் பேக்கெட்டில் இருக்க லேஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால அவளை விட அதிகமாக அந்த லேஸ் நான் தான் சாப்பிட்ருந்தேன். அது சாப்பிடக்கூடாது, அது நல்லதில்லைன்னு நல்லா தெரிஞ்ச நம்மளே வந்து அதை சாப்பிடாம இருக்க முடியல. நீ குழந்தைகளெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறது. அன்னைக்கு வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு இருந்தோம். அதுவும் காலையிலேருந்து ஒரு 2 யோசனையாகவே இருந்தது, 2 மனசாகவே இருந்தது. கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போனாலும் சாமியெல்லாம் கும்பிட முடியாது. எப்படி இருந்தாலும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். சாமி கும்பிட்றதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். அதனால வெள்ளிக்கிழமைக்கு சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் வெள்ளிக்கிழமைக்கே கோயிலுக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கங்கிறதுனால நானும் பெருசாக அதை கோயிலுக்கு போகிற யோசனையே இல்லை. ஒரு 2 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி கோயிலுக்கு இன்றைக்கே போயிட்டு வந்துடுவோம் மகாமா, புதன்கிழமை வியாழக்கிழமையில் சுற்றி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் இன்றைக்கி போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம், வெள்ளிக்கிழமைக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீ மட்டும் கிளம்பி இரு, வீடெல்லாம் ஒன்று க்ளீன் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் வந்து சிக்கன் எடுத்து சமைச்சிருந்ததுனால எப்படி சும்மா சுற்றி பார்க்கவே போனாலுமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணாமல் எப்படி போகிறது அப்படிங்கிறதுனால அவங்க வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் 4:30 ஆயிரும்ல. அதுக்குள்ளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளும் கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு 5 மணி போலெல்லாம் நானும் கிளம்பிட்டேன். வருஷம் 6:30 7 மணிக்கு மேலே தான் வீட்டிலேருந்தே கிளம்புவோம். ஏன்னா அந்த நைட்டில் தான் அந்த லைட் வெளிச்சம், அந்த கேம்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படிங்கிறதுனால சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புவோம். ஆனால் இந்த வருஷம் சீக்கிரமே கிளம்பிட்டோம். இப்போ வர்ற மழையெல்லாம் இடி மின்னலோட பயங்கரமான மழையாக வருது. எங்கேயாவது மழையோட இடையிலையும் மாட்டிக்கிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிட்டோம். போன வருஷம்லாம் 10:30ங்கிறப்போ கோயிலில் சாமி கூட கும்பல லைனில் தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வருஷம் 10:30க்கு வீட்டுக்கே வந்துட்டோம். சும்மா சுற்றி மட்டும் பார்த்துட்டு கம்பத்துக்கிட்ட மட்டும் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். போகிறப்பவே பிளான் பண்ணிட்டு போயிருந்தோம். போய் நல்லா வயிற்று காலியாக வச்சுட்டு போகணும், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு நினச்சோம். ஆனால் கோயிலுக்கு போய் கம்பத்துக்கு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்த உடனே அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. எந்த ஸ்நாக்ஸுமே சாப்பிட முடியல. சும்மா சுற்றி மட்டும் பார்த்துட்டு தான் வந்திருந்தோம். வளையலும் எதுவுமே வாங்கவே இல்லை. வீட்டுக்கும்